வெல்கம் பேக் கைஸ். மானார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் சீசன் 2ல எபிசோட் 5 டைட்டில் ஃபுருசாட்டோவோட டீடைல் பிரேக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம பாவப்பட்ட ஹிரோஷியோட கடைசி மூச்சை எடுக்கிறப்போ பாடின ஜாப்பனீஸ் சாங்கோட பேர் தான் ஃபுருசாட்டோ. எபிசோடுக்கு டைட்டிலாக வச்சிருக்காங்க. மானார்க் ஃபேஸ் பண்ணுற புது டைட்டன் எந்தெந்த வருஷம்லாம் வெளியே வரும், அதோட சைக்கிள் என்ன, ஆல்சோ காட்ஸ்லா எங்கே இருக்குது, சீசன் 2வோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிவு கொண்டு வர இந்த எபிசோடில் நீங்கள் மிஸ் பண்ண டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு சீன் பை சீன் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் பிரேக் சம் வால்ஸ். வருஷம் 1990 ஜப்பானில் எபிசோடு ஓப்பன் ஆகுது. பட் எக்ஸாக்டாக பேச போனால் இன்னைக்கு ஜூலை 7, 1990 லாஸ்ட் சீசன் ஹிரோஷியோட லாக்கரை ஓப்பன் பண்ணும்போது கென்டோரோ அவனோட பர்த் டேட்டை சொல்லியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. July 7. ஹிரோஷி ஹாஸ்பிட்டல்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோல இருக்க கேட் கிட்ட பேசிட்டு இருக்கான். சீசன் 1 ஃபுல்லா நமக்கு கென்டரோ கேட் ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு ரிவீல் பண்ணல. பட் இங்க அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. கேட் ஏறக்குறைய 7 வருஷம் கென்டரோவை விட பெரிய பொண்ணா இருப்பா போல. ஹிரோஷி அவன் பொண்ணை தூங்க வைக்க ஃபுருசாட்டோ அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் தாலாட்ட பாடி காட்டுறான். ஃபுருசாட்டோ மீனிங் ஹோம் டவுன், சொந்த ஊரு, மெமரிஸ், நாஸ்டால்ஜியாவை ரெப்ரசென்ட் பண்ற ஜாப்பனீஸ் தாலாட்டு தான் இந்த சாங். இதுக்கான மீனிங் பாட்டோட ஃபர்ஸ்ட் வேர்ஸை பாடி முடிச்ச உடனே ஹிரோஷியை கூப்பிடுறாங்க. கேட்டோட காலை கட் பண்ணிட்டு அவன் பையன் கென்டரோவை பார்க்க போறான். ஹிரோஷியோட அப்பா வில்லியம்னு பேர் வைக்கலாமான்னு பார்த்தா அவனோட ரியல் ஃபாதர் கென்டரோன்னு வைக்கலாம்னு சொல்றான். பில் ராண்டாவை மீட் பண்றதுக்கு முன்னாடியே கெய்கோவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருந்தான். ப்ரீவியஸ் சீசன் ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஹிரோஷியோட அன்னேம்டு ஃபாதர் தான் கென்டரோன்னு இங்கே ரிவீல் பண்றாங்க. லாஸ்ட் எபிசோட்ஸ்ல கெய்கோ லீஷாக்கு எழுதின லெட்டரை பில் ராண்டா படிச்சிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பிரசன்ட் இயர் ஹிரோஷியும் அந்த லெட்டரை படிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான். நடக்கிற ஆர்கியூமெண்ட்ல சீசன் 1 எபிசோட் 1ல 1959 காசக்ஸ்தான்ல ரிஃப்ட்டுக்குள்ள போன நாளப்போ நடந்த கான்போவை கெய்கோ ரிமைண்ட் பண்றா. ஹவவர் எபிசோட் 1ல அப்படி ஒரு சென்டென்ஸே பில் சொல்லியிருக்க மாட்டான். இன்ஸ்டெட் லீஷா ஏன் ஃபேமிலி குழந்தைங்கலாம் செட் பண்ணிக்கலன்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. ப்ராபப்லி ஆஃப் ஸ்கிரீன் நடந்த கான்போவை கெய்கோ மீன் பண்றா போல. அங்கிருந்து சாண்டா சோல்டாட்ல டைட்டன் எக்ஸை கண்ட்ரோல் பண்ண ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ராண்டா ஃபேமிலி அண்ட் லீஷா ஒரு ஹெலிகாப்டர்ல சாண்டா சோல்டாட்க்கு கிளம்புறாங்க. சான் பிரான்சிஸ்கோல கேட் ஓஷன்ஸ்ல இருந்து ஒரு சவுண்டை கேட்டதை சொல்றா. இதை பத்தி லாஸ்ட் எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணதை தாண்டி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனோட இந்த சவுண்டை ஒரு சாங்னு கேட் டிஸ்கிரைப் பண்றா. எபிசோட்ல நிறைய சாங்ஸோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. சரி, ஓகே, கேட் சொல்ற பாட்டை பாடுறது யாரு? இந்த சவுண்டுக்கு காரணம் ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸோட சப்சோனார் ஸ்கேன் டெக்னாலஜின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இங்கே பேசுகிறத வச்சு பார்த்தா இதுக்கு டீப்பர் மீனிங் இருக்கும் போல. லாஸ்ட் சீசன் ஃபினாலேல ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ் ஆக்சிஸ் மண்டிக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணப்போ அடையா விருந்தாளியாக ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தாரு. பட் அவர் இப்போ எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பாசிபிளி போர்ட்டலில் ட்ராவல் பண்ணி கொஜிரா அர்த்துக்குள்ளே வந்து பசிபிக் ஓஷனில் தான் எங்கேயோ தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஓஷனில் ஒரு நியூ டைட்டன் மூவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை சேலஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுற காட்ஜிலா போடுற சத்தமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் கிங் ஆஃப் படத்துல அவுட் போஸ்ட் 54ல காட்ஜிலா மானிட்டரிங் அப்போ ஹியூமன்ஸை த்ரெட்னு நினைச்சிட்டு எமிட் பண்ற சேலஞ்சிங் சவுண்டுக்கு சிமிலரா இருக்கிறதால நம்ம கொஜிராவா இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. லீஷா ஜாயின் பண்ணி டைட்டன் எக்ஸோட மைக்ரேஷன் பேட்டர்ன் அண்ட் பில் ராண்டா நோட்ஸை ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றான். He predicted Titan X should reappear about every 15 years. Titan X isn't due back before 2023. இங்க ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது எவ்ரி 15 இயர்ஸ் சைக்கிள்ல அப்பியர் ஆகிற டைட்டன் எக்ஸ் 2023 தான் ரிட்டர்ன் ஆயிருக்கணும். பட் ஸ்கல் ஐலண்ட்ல யூஸ் பண்ண டைட்டன் ஃபோன் அதை ஹைபர்னேஷன்ல இருந்து எழுப்பிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, பெரிய கேள்வி. கதைப்படி 1957ல தான் ஃபர்ஸ்ட் டைம் டைட்டன் எக்ஸை மீட் பண்றாங்க. ஸோ அங்க இருந்து 15+ இயர்ஸ் ஆட் பண்ணிட்டே போனா இவங்க இருக்க கரண்ட் இயர் 2017 தான் டைட்டன் எக்ஸ் ரீஅப்பியர் ஆகிறதுக்கு கரெக்ட் இயர். ஆனா லீஷா 2023ன்னு சொல்றான். சரி, 2023ல இருந்து 15 இயர்ஸா பின்னாடி போவோமே. அப்படின்னா 1963 டைட்டன் எக்ஸ் சர்ஃபேஸ் அதுக்கு வந்திருக்கணும்.
இருக்கணும் ஆர் 1948 இருந்து டைட்டன் எக்ஸ் எர்த்ல இருந்திருக்கணும். எங்கேயோ இடிக்குது கைஸ். எனக்கு இதில் உங்கள் ஹெல்ப் கண்டிப்பாக வேணும். நான் புதுசாக டிஸ்கார்ட் சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணுங்க. நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்வின்சிபிள், காட்ஸிலா, மார்வல், டிசி எல்லாமே எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல் உங்களுக்கு வர மூவி தியரிஸ், டீடைல்ஸ் அண்ட் ஐடியாஸை நீங்கள் என் கூட டேரெக்டாக ஷேர் பண்ணலாம். கைண்ட்லி ஜாயின் பண்ணுங்க. காமிக்ஸ் அண்ட் பிக் ஃப்ரான்ச்சைஸ் மீடியாவில் பைத்தியமாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ இன்ஸ்டா பேஜ் இருக்கு. டெய்லி அப்டேட்ஸ் அதில் வரும். டூ செக் இட் அவுட் அண்ட் ஃபாலோ மீ. பேக் டு த டைட்டன். ஒருவேளை டைட்டன் எக்ஸ் 1957க்கு முன்னாடியே அப்பியர் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் 1 இயர் ஆர் 1.5 இயர்ஸ் எர்த்ல ஸ்டே பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆக்சிஸ் மண்டிக்கு போகும்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஸ்டே பண்ற எக்ஸ்ட்ரா இயர்ஸ்லாம் ஆட் ஆகி 2023 ஷெட்யூல் சொல்றான்னு நினைக்கிறேன். எனக்கு கணக்கு ப்ராப்பரா ஃபிகர் அவுட் பண்ண முடியல. யாராச்சும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் டிம் ஏபெக்ஸ் ஏமாத்துறது தெரிஞ்சு ஷா சொன்னதால சாண்டா சோல்டாட நோக்கி அவுட் போஸ்ட் 18 கொண்டு போறான். அப்போ டைரக்டர் பாரிஸ் ஏபெக்ஸோட வேலை செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்றான். அவங்களுக்கு பெரிய பெரிய இடத்துல கனெக்ஷன் இருக்கிறதாவும் சொல்றான். சின்ஸ் எந்த ஒரு கவர்மெண்ட் பேக்கப்பும் மானார்க்கு இல்லாததால டைரக்டர் பயப்படுறதோட அர்த்தம் எனக்கு புரியுது. Part of a wave of memorials and protests demanding that the secretive monster hunting coalition known as Monarch be held accountable. கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் ஓப்பனிங்ல கூட ஜிடேக்கு பொறுப்பெடுக்க சொல்லி மானார்க்கு எதிராக மக்கள் போராட்டம் பண்றதெல்லாம் கணக்கெடுத்தா டெஃபினட்டா மானார்க் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வேலை செய்யணும். ஃபைனலா சாண்டா சோல்டாடுக்கு அவுட் போஸ்ட் 18 போக பாரிஸ் அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரேண்டாஸ்லாம் அபேண்டன் மானார்க் அவுட் போஸ்ட்ல செட்டில் ஆகுறாங்க. வெளியிலேயே அவுட் போஸ்ட் 27 அப்படின்னு போட்டுக்கிறத பார்க்கலாம். அனதர் நியூ மானார்க் அவுட் போஸ்ட்டை நமக்கு இந்த டிவி ஷோல ரிவீல் பண்றாங்க. 1968. Looks like Monarch waited a decade for that thing to come back before they packed it in. By the way, பில்லி வந்து யங் லீஷா அண்ட் கெய்கோவை திரும்ப கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் எந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸும் காட்டல. அவங்க போனதுக்கு அப்புறம் கெய்கோ எடுத்த ப்ரூஃபை வச்சு அடுத்த இயரான 1958 அங்க வந்து மானார்க் பேஸ் செட் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் 15 இயர்ஸ் ஒன்ஸ் ரிட்டர்ன் ஆகுறதுனால 10 இயர்ஸ்க்கு அப்புறமே மானார்க் 1968ல சோல்டாட விட்டு கிளம்பிட்டாங்க. அந்த அவுட் போஸ்ட்டுக்கு பில்லி வந்திருந்தான்னு தெரிஞ்ச உடனே கெய்கோ கண் கலங்கறா. ஈவன் பேக்ரவுண்ட்ல இருக்க மேப்ல அந்த மைக்ரேஷன் ரூட் மார்க் பண்ணிடுவோம். ஒரு வழியா அம்மா பையனும் பேசி சமாதானம் ஆகிறாங்க. கோரா அண்ட் பிரெண்டா பேசிட்டு இருக்கப்போ ஏபெக்ஸுக்கு ரிட்டர்ன் கிடைச்ச பில் ரெண்டா ரிசர்ச்னு மென்ஷன் பண்றது லாஸ்ட் எபிசோட் 2015ல மானார்க் ஆர்கைவ்ஸ்ல இருந்து தூக்குனதை சொல்லி காட்டுறான்னு நினைக்கிறேன். 2014 ஃபிளாஷ்பேக் போனா ஹிரோஷி ஃபோன் கால்ல ஸ்கல் ஐலண்ட் போன பில் ரெண்டா நோட்ஸை பத்தி டிம் தகவல் சொல்றான். சீசன் 1 ஓபனிங்ல 2013ல ஃபிஷர்மேன் கண்டுபிடிச்சதா பார்த்ததுக்கு அப்புறம் கென்டாரோ அபார்ட்மெண்ட்ல இருக்க சீக்ரெட் சேஃப்குள்ள பில் ரெண்டா பேக்கேஜ் இருந்துச்சு. காட்ஸிலா 2014 இவெண்ட்ஸுக்கு பேரலா இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு ஜான்ஜிரா ஈவெண்ட்ஸ் மென்ஷனிங்கை வச்சு தெரிஞ்சுக்கலாம். மேல் மியூட்டோ எமர்ஜென்சில இருந்து வர ரீடிங்ஸை தான் டிம் ரெஃபர் பண்றான். கென்டாரோட சேம் அபார்ட்மெண்ட் தான் இது. கையில வச்சிருக்க கீஸோட சீசன் 1ல ஜப்பான் வந்து கேட் யூஸ் பண்ண சேம் கீஸ் தான். ஹிரோஷியோட அப்பா அம்மா அங்கிள்னு எல்லாருமே டைட்டன் அழிஞ்சு போயிட்டாங்க. பட் எதுக்கு அவனும் மானார்க்ல போய் வேலை பார்த்தான்? ஹிரோஷியை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். பில் ரெண்டாவோட ஃபைல்ஸ் அவனை மாத்தினதுக்கெல்லாம் மேல ஏதோ சில மர்மங்கள் இருக்கு. பட் அதுக்குள்ள அவன் அநியாயமா கொண்டுட்டாங்க. அவுட் போஸ்ட் 18 ஓவர்டேக் பண்ண டைட்டன் எக்ஸ் சாண்டா சோல்டாடுக்கு போயிட்டு இருக்கு. காட்ஸிலா vs காங்ல வர வால்டர் சிமன்ஸ் கூட பிரெண்டா போன்ல பேசிட்டு இருக்கா. ட்ரோன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் கோரா அவ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ஏபெக்ஸ் ஒரு வகையில் நல்லது தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. டைட்டன் எக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சி ஸ்கேரப்ஸ்லாம் முடிச்சுக்கிச்சு. ஏபெக்ஸ் ட்ரோனை நிறுத்த ட்ரை பண்ணி லீஷா ஸ்கேரப்ஸ் கிட்ட மாட்டிறான். அவனை ரேண்டாஸ்லாம் காப்பாத்துறதுக்கு அப்புறம் கேட் மட்டும் டைட்டன் எக்ஸை பார்க்க போறா. அங்க நடக்கிற சம்பவம் ஒரே கேள்வி தான் நமக்கு கொடுக்குது. இங்க என்ன நடக்குது? ஓகே, கேட்டுக்கு சூப்பர் பவர் இதுவும் இருக்கா? டைட்டன் எக்ஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த சேம் டைம் கேட்டுக்கும் அஃபெக்ட் ஆகுது. நோஸ் ப்ளீட்லாம் வருது. ஒருவேளை டைட்டன்ஸோட கேட் சம்வாட் கனெக்டடா இருப்பாளோ? அப்படின்னா எபிசோட் 2ல பார்த்த சிசிஆர் கேட்டை உண்மையாவே அட்டாக் தான் பண்ண வந்துச்சா இல்ல அப்ரோச் பண்ணான்னு எனக்கு ஒரு புது கேள்வி வருது. ஆக்சஸ் மண்டிக்குள்ள லீஷாவை மானார்க் எம்ப்ளாயி ஒருத்தவனை டக்குன்னு அட்டாக் பண்ண சிசிஆர் ஏன் இப்படி கேட்டுக்கிட்டு டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது? பை த வே அவளால் டைட்டன்ஸோட சாங்கையும் கேட்க முடியுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி பார்த்தா டைட்டன் எக்ஸோட அழுகையினால கூட கேட் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டைட்டன் எக்ஸோட ரியாக்ஷன் அநியாயமா ஹிரோஷியோட உயிரை காவு வாங்கிடுச்சு. மானார்க் டீமும் அங்க வந்தது லேட்டுன்றதுனால ஒண்ணுமே பண்ண முடியல. கோவமான கொக்கை பிங்க் கலரா மாறி ஏபெக்ஸை அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. கூட ஜேசனும் சில பொருளை எடுத்துட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். அண்ட் இதோட எபிசோடு முடிவு வருது. ஹிரோஷியை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அவனை கொண்டுட்டானுங்க. என்ன கொடுமை சார் இது. இந்த பிரேக் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. Until the next video, see you all soon guys.